அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிரேசன் நிஷா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வெண்பாவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஆனா தேவசேனா மேடம் பார்த்தீங்கன்னா கோர்ட்ல ரொம்பவே சூப்பரா வாதாடி வெண்பாவை திரும்பவும் நம்ம விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேரோட சேர்த்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நிஷாவோட நிலைமை ரொம்பவே மோசமா தாங்க இருக்க போகுது. ஏன்னா நிஷா கதிரேசன் வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்கிறாரு, ஆசையும் பண்றாரு. ஆனா நிஷா பார்த்தீங்கன்னா இல்ல வெண்பா என்னோட அக்கா பொண்ணு, அவளோட நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த நிஷா முடிவு பண்ணாங்க. ஆனா கடைசியா வெண்பா இப்ப கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் இல்லாம விஜய் மல்லியோடைய ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனி கதிரேசன் பார்த்தீங்கன்னா நிஷா கிட்ட பெரிய பிரச்சனை பண்ண போறாரு. இங்க பாருமா நிஷா, அதாவது வெண்பா நம்ம வீட்டுல இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சோம். ஆனா அவளும் கடைசியா அந்த விஜயோட போய் சேர்ந்துட்டா. இனி இந்த வீட்டுல நீ தனிமரமா இருக்கக்கூடாது, கூடிய சீக்கிரத்துல உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கதா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் நிஷா கிட்ட சொல்ல போறாங்க. ஆனா நிஷா இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா வெண்பா விஜய் இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட லைஃப் அப்படின்ற மாதிரி நிஷா இருந்தாங்க. ஆனா இடையில மல்லி வந்ததுனால ரஞ்சிதா ஒரு பக்கம் ஏமாந்து போய் நின்றுட்டாங்க, இந்த நிஷாவும் ஏமாந்து போய் நிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.